ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் ஈச்சனாரி ஏரியாவில் அமைஞ்ச 3BHK வீடு தாங்க. டோட்டலாக 2.25 சென்ட் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டில் 1450 ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் பார்த்து பில்டிங் கட்டியிருக்காங்க. லேண்டும் வடக்கு பார்த்த லேண்டுங்க, வீடும் வடக்கு பார்த்த வீடுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஈச்சனாரி மகாலட்சுமி அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட் ஏரியாவில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. பொள்ளாச்சி ரோட்லேருந்து 3/4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. ஃப்ரண்ட்ல 10 அடிக்கு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி 3BHK வீடு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. போர்வெல் அவைலபிள் இருக்குதுங்க. வாட்டர் சம்ப் 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் செப்டிக் டேங்க் 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைன் டோராகவும் குவாலிட்டியான டோராகவும் கொடுத்துருக்காங்க. 6க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் செலெக்ஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா மெட்டீரியலுமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் அளவு டீக்குட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்புக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் ஒர்க் பாருங்க, பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பாலிஷிங் ஒர்க்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஹால் ஏரியா நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ங்கிற அளவில் ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டில் 75% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இன்னும் சின்ன சின்ன ஒர்க் பெண்டிங் வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிவி யூனிட் ஒர்க் ஹால் ஏரியாவில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ஒர்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் 10க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. மாடலர் கிச்சன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாவில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர்லேயே நல்லா குவாலிட்டியான டிசைன் டோராக பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி 3BHK வீடு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிரில்லுக்கு SS கிரில் கொடுத்துருக்காங்க. ஒர்க் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க. மெயினான ஏரியாவில் தான் அந்த ப்ராப்பர்ட்டியும் அமைஞ்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஏற இடத்துல இருக்கிற ஏரியாவில் ஒரு கிரில் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க, மயில் மாதிரி. அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க. இன்னும் பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலைங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. 10க்கு 16ங்கிற அளவில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டில். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது பெட்ரூம்ங்க. 3வது பெட்ரூமோட சைஸ் 10க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரு சின்ன பெட்ரூமும் ஒரு பெரிய பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஈச்சனாரி ஏரியாவில் 3 BHK வீடு வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்குங்க, வந்து பாருங்க. ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவுக்கு நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க. நீட்டான டோராகவே கொடுத்துருக்காங்க. ஈச்சனாரி மெயினான ஏரியாவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஓப்பன் டெரஸ் ஏரியாவும் நல்ல பெரிய ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் மேலே போகிறதுக்கு உண்டான ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 69 லட்சம் சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் 85% வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு இல்லை நிலவுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.